மறக்க முடியா இரவுகளோட எபிசோட் நம்பர் 8ஓட பார்ட் 1 பார்க்கலாங்களா? இது நாள் வரைக்கும் என்னலாம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெசார்ட் போயிருப்பாங்க. அங்கே நடந்தது, நம்ம காமன் வந்து கிம்மி கூட பேசினது, அந்த மாதிரி கான்வர்சேஷன் தான் காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் கடைசியாக பார்த்தீங்கன்னா, அந்த சால்மனுக்கு வந்துட்டு அந்த சன்பர்னால உடம்பெல்லாம் வந்து சின்ன சின்னதாக தடுப்பு மாதிரி வந்திருக்கும். அது மருந்து வாங்குறதுக்கா வெளியே போயிருப்பார். இட்டும் கிம்மும் இருந்திருப்பாங்க. யாரோ வந்துட்டு "நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துச்சு சார்" அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுவாங்க. சரி நீ ஏதாவது ஆர்டர் பண்ண, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பண்ணியிருக்கலாம், ஆர்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறப்பாங்க. பயவுள்ள 5, 6 பேர் துப்பு துப்புன்னு வந்துட்டு நம்ம இட்டையும் அந்த சால்மனையும் பிடிச்சி ஓரமாக தள்ளி விட்டு, இட்டுக்கு பொலிச்சுன்னு 2 விட்டு நம்ம கிம்மை வந்து இழுத்துட்டு போயிருப்பாங்க. அதோட தான் லாஸ்ட் எபிசோட் பார்ட் 4 முடிஞ்சிருக்கும். இப்போ என்னாதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிம்மை பிடிச்சி உலுக்கிட்டு 2 அப்பப்போறாங்க. ஏங்க என்னை விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லிட்டு நம்ம கிம்மும் கத்திக்கிட்டே போகிறாங்க. அப்போனோன்னா 2வது அப்பு முடிஞ்சு 3வது அப்புக்கு ஓங்குவான் அந்த அடியாள் கையை. நம்ம ஹீரோ என்ட்ரி நம்ம காமன் வந்துடுறாரு. ஏன்னா தலைவன் வந்து முதல் நாள் சொல்லியிருந்தாரு, எதுவும் பேசுறதா நேரில் வந்து பேசியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அதனாலே காமன் வந்துட்டு பிடிச்ச அவனை "யார் மேடா கையை வச்சா, யான் ஆளுடா" அப்படிங்கிற ரேஞ்சில் வச்சு அவனையும் அடி அடின்னு அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. பின்னாடி பார்த்து இன்னும் நிறைய ஆளுங்க ஓடி வராங்க. உடனே நம்ம காமனோட ஆளுகளும் சரி வச்சு விளாசி கட்டுறாங்க. அதான் ஃபைட் சீனாக போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓடி வரான். என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கையில் பார்க்கும்போது அவனும் மருந்தோடு வந்துட்டுருக்கான். உடனே அவனுக்கும் வந்துட்டு பதட்டம். ஏன்னா பாஸ் வந்து நம்மகிட்ட கிம்மை கொடுத்து பார்த்துக்க சொன்னாங்க. நம்ம பாட்டுக்கு போன நேரத்தில் இவனுக்குள்ளே வந்துட்டாங்க. இனி இவங்கிட்ட என்ன வாங்கி கட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வேற நம்ம டேக்கு. அப்படியே எல்லாரும் வந்துட்டு உள்ளே போய் உட்காந்துட்ருக்காங்க. உடனே வந்துட்டு கிம் வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்க்குற காமனை. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா, எல்லாத்தையும் பண்ணுறதும் பண்ணிட்டு பார் பச்சை புள்ள மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறான் அப்படிங்கிற ரேஞ்சில் டேவை பார்த்துட்டு சொல்கிறேன், சாரி டே, என்னால் தான், என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சு சல்மான், சாரிடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம கிம்மு. இல்லை என்னால் தான் உங்கள் 3 பேர்த்துக்கும் இப்போ அடிபட்டுச்சு, அது ஒரு பாவம் சால்மன் அல்ல அப்படிங்கும்போது உடனே திரும்பி பார்த்துட்டு நம்ம காமனை பார்த்துட்டு இவங்கெல்லாம் அடிபட்டதுக்கு காரணம் நீங்கதா அப்படின்னோடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அடிபட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களே எங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னோடனே உடனே காமன் வந்துட்டு மறுபடியும் சாரி சொல்கிறாங்க. சாரி டே, சாரி, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ இது கஷ்டம் அப்படின்னோடனே உடனே சால்மன் வந்துட்டு நம்ம கிம்மை வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே வந்து சல்மான் இங்கே வாப்பா அப்படின்னோடனே அவனும் போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். உடனே வந்துட்டு நம்ம கிம் வந்துட்டு வெளியே போயிடுறாப்படி. காமன் வந்து சொல்கிறாப்படி, இந்த மாதிரி உங்களுக்கு என்னாச்சும் உதவி தேவைப்படுதுன்னா ஏதா இருந்தாலும் கேளுங்க, நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உடனே நம்ம வந்து சொல்கிறான், நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப்பு, நான் எந்த இதுவும் பெருசாலாம் கேட்குறது ஒரே ஒரு ஹெல்ப்பு தான், தயவு செஞ்சு டேவை வந்து மறுபடியும் உங்ககிட்ட வேலைக்கு வான்னு மட்டும் கூப்பிட்றாதீங்க அப்படின்னோடனே நம்ம காமன் வந்து லைட்டாக சிரிச்சுட்டு இது பண்ணுறாங்க. அது வரைக்குமே கிம் வந்து அங்கே நின்றுருக்கான். அதுக்கப்புறம் சரி, எனக்கு எவ்வளோ தேவையாக இருந்தாலும் சரி, நான் டேவை வந்து மறுபடியும் நான் வேலைக்கு மட்டும் கூப்பிட்டுக்கவே மாட்டேன், உனக்கு போதுமாப்பா அப்படின்னோடனே லைட்டாக வந்துட்டு நம்ம இவர் வந்து சிரிச்சுக்கிறாப்படி. வந்து சந்தோஷப்படுறா, எப்படி தான் நம்ம ஆளு நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னோடனே அது இவர் தான் வந்து வெளியவே இருப்பார்ல, கிம் வந்து கோச்சிட்டு போயிருப்பாங்களா, பார்த்தா அந்த கடை பக்கத்தில் உட்காந்துருக்கா. அப்படியே பொழிச்சுன்னு ஒன்று கன்னத்தில் 2 கன்னத்தில் விழுந்துச்சுல, ஒரு கன்னத்தில் பயங்கரமாக வந்திருக்கும் போலுக்கு பயவுள்ள. அப்படியே வாயை அடிபட்டு ஓங்கி இப்படி அடிச்சிருக்கானே என் பயவுள்ள அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். காமன் வந்துட்டு கேட்டு உட்கார்றாரு, இந்த மாதிரி நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னுட்டு. கிம் வந்துட்டு உங்களை யார் ஃபஸ்ட்டு இங்கே உட்கார விட்டாங்க, யார் அலோவ் பண்ணாங்க அப்படின்னோடனே காமன் வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி இன்னும் நீ என் மேலே கோவமாக தான் இருக்க போல இருக்கு, என்னதான் மாஃபியா கேங்ஸ்டர் பெரிய லாடாக இருந்தாலும் அவங்க ஆளுன்னு வரும்போது அப்படியே பச்சை பிள்ளையாக மாறிடுவாங்க இல்லையா, அப்படி இன்னும் நீ கோவமாக தான் இருக்க போல இருக்கு அப்படிங்கும்போது கிம் வந்து சொல்கிறான், அது எப்படி காமான், நீங்களா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவீங்களாம்மா, இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, பத்தாததுக்கு நம்மளால இன்னொருத்தவங்க வேறு ஹர்ட் ஆகிருக்காங்க, இப்போ மறுபடியும் வந்துட்டு வான்னு சொல்கிறீங்க. அப்புறம் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோபம் இப்போ என்ன தைரியத்தில், அதாவது நம்ம பிரச்சனை வந்து டேவியும் இட்டையும் சேர்த்து விட்டோம், பார்த்தா அந்த பச்சை புள்ளையும் சேர்ந்து நம்மளால முத்து வாங்கி இருக்குது, என்ன தைரியத்தில் நீங்கள் வந்து இன்னும் கோபம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்கல அப்படிங்கும்போது காமன் வந்து சொல்கிறாங்க, நான் சாரி, நான் வந்து இந்த ட்ரபிள்லலாம் யாரையும் வந்து இழுத்து விடணும், பிரச்சனைகள் இழுத்து விடணும், ஹர்ட் ஆகணும்னு சொல்லி நான் நினைக்கவே கிடையாது,
டேய் இட்டெல்லாம் நான் அந்த மாதிரி இழுத்து விடவும் நினைக்கவும் கிடையாது. சாரி என்னால தான் இந்த பிரச்சனையிலே ஆயிருக்கு அப்படின்னோடனே உடனே வந்துட்டு கிம் எந்திரிச்சு சொல்கிறான். சரி இப்போ உங்களை சுற்றி என்னதான் நடந்துட்டுருக்கு அதையாச்சும் சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன். எனக்கு வேற வழி தெரியாம தான் உன்னை இவங்ககிட்ட தங்க விட்டேன். சரியா? அதனால தான் அவங்க ஹர்ட் ஆனாங்க. அதுக்கும் சாரி. அப்படிங்கும்போது, சரி சொல்லுங்க. இப்ப என்னதான் இங்க நடந்துட்டுருக்கு? என்னதான் உங்கள சுத்தி என்ன நடந்துட்டுருக்கு? இது என்ன சுத்தி என்ன நடந்துட்டுருக்கு? ஏன் என்ன சுத்தி இருக்கவங்களுக்கும் சேர்த்து இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு? சொல்றீங்களா? அத தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை இருக்கேன்னு நான் நம்புறேன். அப்படிங்கும்போது, உடனே காமான் வந்துட்டு, "என்ன உரிமை?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உடனே நமக்கு கிம்க்கு வந்து மூஞ்சி வாடி போயிருது. ஆமா. எனக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமைன்னு பேசுறதுக்கு கூட எனக்கு என்னதான் தகுதி இருக்கு? அப்படின்னோனே, உடனே கிம் வந்துட்டு சொன்னோனே காமன்னு சொல்றாரு. "ஆ உனக்கு உரிமை எல்லாமே இருக்கு. என்னை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய முழு உரிமை உன்கிட்ட தான் இருக்கு. உன்னை சுத்தியும் என்னால என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய எல்லா உரிமையும் இருக்கு. நான் என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன் எல்லா உரிமையும் உன்கிட்ட இருக்கு. சரியா? தாராளமா நீ கேட்கலாம். தாராளமா நான் சொல்லலாம். சரியா? உனக்கு என்ன தெரியும்னு என்னை பத்தி? நீ கேளு நான் சொல்றேன்." அப்படின்னோனே, அந்த கன்னத்துல அடிபட்டுருக்கிறத பாத்து அப்படியே இது பண்ணி தடவி விட்டு கேட்குறாங்க. "என்ன வேணும் உனக்கு சொல்லு. நான் உனக்கு என்ன வேணுமோ கேளு. நான் தாராளமா சொல்றேன். என்னை பத்தி உண்மை எல்லாமே சொல்றேன்." அப்படின்னோனயே கிம் வந்து சொல்றான். "சரி இப்பவாச்சும் சொல்லுங்க. இப்ப இங்க என்ன நடந்துட்டுருக்கு? சரிங்களா? என்கிட்ட தெளிவா சொன்னா தானே ஆகும்." அப்படின்னோனே, காமான் வந்து சொல்றாரு. "சரியா? உனக்கு என்னைய பத்தி முழுசா சொல்றேன். சரியா? நான் ஒரு நெறைய பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்கேன். சரியா? ஒரு 5 பார் வந்து வச்சிருக்கேன். அதுல 2 வந்து கேசினோ பாரா வச்சிருக்கேன். சரியா? அதுல நெறையா பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த வாய்க்கா வரப்பு சண்டை, லொட்டு லொசுக்குன்னு 1008 இருக்கும். அவ்வளோதான் என்னோட இதுல. அதுல இன்வால்வ் ஆனவங்க எல்லாருமே வந்துட்டு, அ என்னைய வந்து எப்படி அவங்க அடுத்த பொசிஷனுக்கு வர்றதுக்காக என்னைய வந்து டம்ப் பண்ணுவாங்க. அதுதான். இன்னைக்கு நீ பார்த்தீயல்ல, இதுவே கடைசி இதா இருக்கும். கடைசி பிஸ்னஸா பார்த்தன்னா, கேசினோ ஒரு ஏல இருக்கு. அது எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டுருக்கேன். அதுக்காக நெறையா பேர் வந்து போட்டியிட்டுட்டு இருக்காங்க. அதனால நானும் போட்டியிடுறனால நான் எங்கிட்டு இருக்கிறதுனாலும் சரி, யாருக்கும் என்னைய புடிக்கல. ரொம்பவே பிடிக்காம இருக்க சில ஆள்கள் தான் வந்து இன்னைக்கு நடந்த அத்தனை காரியத்துக்கும் காரணம். அதுலயும் குறிப்பா பார்த்தீன்னா, இந்த டேனிங்கிற ஒருத்தன் தான். என்னைய தூக்கியே ஆகணுன்ட்டு இருக்கான். உடனே கிம் வந்து சொல்றான். "என்ன இன்னைக்கு நடந்த அத்தனைக்கும் காரணம் டேனி தான் சொல்ல வரீங்களா? அவன் தான் அதுக்கு பின்னாடி இருக்கன்னு சொல்றீங்களா?" அப்படிங்கும்போது கிம் வந்து காமன் வந்து சொல்றாரு. "ஆமா. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல அவங்ககிட்ட இருந்து விலகியே இருன்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு காரணம் தான். சரியா? ரொம்ப வலிச்சுதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணத்த தடவும்போது, காமன் வந்து கிம்மோட கண்ணத்த தடவுறாங்க. உடனே கிம் வந்துட்டு, "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய ஆட்டிர்றேன். ஏன்னா பயவுல ரொம்ப தடவுதே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரு வேளை டேனியா இருந்துச்சுன்னா, சரியா? ஏன் அவன் என்னைய டார்கெட் பண்றான்? அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து காமன்ட்ட கேட்குறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும். நான் நீ தான் வந்து என்னோட வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால தான் அப்படிங்கும்போது, அதனால தான் உன்னைய நான் இங்க வந்து டே கிட்ட இருக்க சொன்னேன். ஆனா நான் எதிர்பார்க்கல. அவன் உன்னைய வந்து டார்கெட்டா வந்து இவ்ளோ இது பண்ணி, இவ்ளோ கஷ்டப்படுத்தி, இவ்ளோ டேஞ்சரா சிச்சுவேஷன்ல வைப்பான்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு காமன் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து இங்க வந்ததுக்கு ஒரே காரணம் தான். நீ நல்லா இருக்கியா? இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கறக்கு தான். ஆனா இங்கேயும் உனக்கு பிரச்சனைங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படிங்கும்போது கிம் வந்துட்டு ஒரே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. உடனே வந்துட்டு அவன் ஃப்ளாஷ்பேக் யூஸ் பண்ணி பார்க்குறான். காமன் யோசிச்சு பார்க்குறான். உடனே வந்துட்டு அந்த செர்ரி வந்து வருவா. "என்ன திடீர்னு இன்னைக்கு வர சொல்லியிருக்கீங்க? என்ன என்னாச்சு சொல்லுங்க?" அப்படிங்கும்போது, "சரி உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரியணும். என்ன சொல்லுங்க?" அப்படிங்கும்போது செர்ரி சொல்லுவா. காமனும் சொல்றான். எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணும். என்னங்கிறது கொஞ்சம் சொல்றியாம்மா? டேனி என்னதான் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு." அப்படிங்கும்போது, "என்ன உனக்கு இவள பத்தி தெரிஞ்சுக்கணும்?" என்னைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? என்னைய பத்தி நம்மள பத்தி பேசுறக்கா?" அப்படின்னோன்னே, "நீ அ மத்த கண்ட கடிதன பேசிட்டு நான் போயிருவேன் பார்த்துக்கோ. நான் என்ன விஷயம் கேட்குறேன்னு உனக்கு நல்லாவே புரியும்." அப்படின்னோன்னே, உடனே செர்ரி வந்து சொல்றாங்க. "புரியுது. நில்லுங்க ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும். டேனியோட பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, போயிட்டு கிம்ம புடிச்சிட்டு வர்றது தான். ஆல்ரெடி வந்து கிம் வந்து இந்த காட்டோ அப்படிங்கிற ரெசார்ட்ல தான் இருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன புடிச்சிட்டு வரதுக்கு தான் ஆள் அனுப்பிச்சிருக்கான்." அப்படின்னோன்னே, சரி. அ உடனே வந்துட்டு காமா வந்து சொல்றாங்க. அ சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் இன்னொன்னு இப்ப சொன்ன பாரு அவன அப்படின்னு சொல்லிட்டு, அவன்னு இனிமேலேருந்து சொல்லாத. அவனுக்கும் இன்னொரு பேர் இருக்குது. கிம். கிம் வந்து என்னோட லவ்வர்.
அதை வச்சு நீ அடுத்த தாட்டி கூப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். நீ என் ஃப்ரெண்டா இருக்க அதனால தான் இவ்வளோ டீசென்ட்டா சொல்லிட்டு போறேன். பார்த்து இருந்துக்கோ, இடம் அறிஞ்சு இருந்துக்கோ அப்படின்னோன்னயே, அவன் பாட்டுக்கு திரும்பி போயிடுற காமன். செர்ரிக்கு வந்து ரொம்ப ஃபீலா இருக்குது. என்னது அவன் லவ்வரா? அப்ப நான் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபீல் பண்ணி நிக்கிறா. உடனே ஏதோ பயபுள்ள ஃப்ளைட்டு தான் வச்சிருக்கானே, சின்ன ஏர்கிராஃப்ட் வச்சிருக்கான்ல, ஏறுனோனே ஓடி வந்துடுறான். அதுதானே இங்க பறந்து வந்து உனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சோனே அப்படின்னோனே கிம் வந்துட்டு சந்தோஷப்படுறா. அப்போ எதுவும் உனக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னோனே, எதுவும் இல்ல. சரி நான் குளிக்க போறேன் சரிங்களா? அப்படின்னோனே, நம்ம கிம்மும் காமோனும் அந்த பிளேஸ்ட்டு எந்திரிக்கிறாங்க. சரி நீ போய் குளி. எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துல டீல் பண்ண வேண்டியது இருக்கு. நானும் டீல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னோனே, உடனே கிம் வந்துட்டு நானும் உன் கூட வரேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் சரியா? அப்படின்னோனே, சிடுசிடுன்னு சொன்னோனே, ஆ நம்ம கிம் வந்துட்டு சொல்றான். என்ன அவங்கள நீங்க கொல்ல போறீங்களா? அதுக்காக தான் போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டே கேட்குறான். உடனே நம்ம காமான் வந்துட்டு, ஏன்? ஏன் அத நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? அப்படின்னோனே, காமான் வந்துட்டு, முடிஞ்சா அவங்கள கொல்லாம இருங்களேன். ப்ளீஸ் எனக்காக அப்படின்னோனே, காமான் வந்துட்டு, நான் வந்து உனக்கு சத்தியமெல்லாம் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கொல்லாம இருக்கிறதுக்கு பார்க்குறேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஆனா யோசிச்சு பார்க்குறேன். கொல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். சரியா? அப்படின்னோனே கிம் வந்துட்டு, சரி அப்புறம் காமான் வந்து சொல்றாங்க. சரி நீ போய் குளிச்சுட்டு நீ தூங்கு போ. நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னோனயே, அ சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னோனே, நீங்க வர வரைக்கும் நான் தூங்காம தான் இருப்பேன் அப்படின்னோனே, நான் தான் சொன்னேன், நீ போய் இது பண்ணு. நீ குளிச்சுட்டு தூங்கு நான் வந்துடுறேன். சரியா? அப்புறம் நீ கேட்டியல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அத பத்தி வேணா நான் வந்தக்கப்புறமா பேசிக்கலாம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பையன் ரொம்ப ரொமான்டிக்கா சொல்லும்போது, நம்ம கிம்முக்கு வந்து ப்ளஷ்ஷா போயிடுது. ஆ நீ வந்து அந்த லவ்வருங்கிற உரிமைய தானே கேட்டிருந்த. அதை பத்தி பேசிக்கலாம். சரியா? அப்படிங்கும்போது, கிம் வந்துட்டு அப்படியே பார்க்குறா. என்ன பயவுள ஒரு தினுசா பேசுது அப்படின்னோனே, நம்மளும் இந்த உரிமைய பத்தி பேசிட்டு, இந்த லவ்வருங்கிறது ரொம்ப நாள் டிஸ்கஷன் நம்மளுக்கு போயிட்டுருக்குல்ல. அது என்னங்கிறது விலாவரியா பேசிக்கலாம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினுசா தான் சொல்லுது. பயவுள எதுக்கு அடி போடுதுன்னு நம்மளுக்கே தெரியுது. டேய் பச்சையா தெரியுதா நீ அடி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உடனே வந்து காமன் அந்த இடத்துலேருந்து நகர்ந்துடுறாரு. நம்ம கிம் இருந்துட்டு அப்ப பார்த்து சிரிச்ச மேனிக்கு இது பண்ணிட்டு இது பண்ணிடுறாங்க. அப்படியே திரும்பி பார்த்து நிற்கிறான். இதோட எபிசோட் நம்பர் 8ஓட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகேங்களா?